Come back to Max Navigator. Exercise 2.2 first question la third subdivision 6x square minus 3 minus 7x. So third subdivision பாருங்க 6x square minus 3 minus 7x. So இவனை இப்படியே சால்வ் பண்ணலாமா? முதல்ல இதை ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்ல மாற்றணும். ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்னா டிகிரி கொஞ்சம் கொஞ்சமா ரெடியூஸ் பண்ணிட்டே வரணும். இல்லையா? ஸோ பவர் ஹையா இருக்கிறது ஃபர்ஸ்ட் வரணும். தென் அவனை விட கொஞ்சம் கம்மி, அவனை விட கொஞ்சம் கம்மி. ஓகேவா? திஸ் இஸ் யுவர் பாலினாமியல். ஸோ இதை நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபேக்டரைசேஷன். எக்ஸ் பிளஸ் ஏ இன்டூ எக்ஸ் பிளஸ் பி is equal to x square plus a plus b into x into plus a into b. ஓகே, இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணலாம். இதுல a plus b ன்றதுனா minus 7x and a into b இந்த 6ஐயும் இந்த 3ஐயும் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ minus 18. 6 3 is a 18. இது உங்களோட a into b and a plus b என்னது minus 7. ஸோ இதை ஸ்பிளிட் ஆஃப் பண்ணலாம். ஓகே, இப்போ இந்த 18 நம்ம எப்படிலாம் எழுதலாம்? 18 1s are 18, 6 3s are 18, 9 2s are 18. ஸோ டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதுல நமக்கு என்ன தேவை? இதை ஆட் பண்ணா எனக்கு 7 வரணும். அதுக்கேற்ற மாதிரி ஒரு நம்பர் வேணும். இந்த நம்பரை நம்ம ஆட் பண்ணும்போது 18 1 ஆட் பண்ணா வராது, 6 3 ஆட் பண்ணாலும் வராது, சப்ராக்ட் பண்ணாலும் வராது. ஆனா 9 2 நீங்க எடுத்தீங்கன்னா 9 2s are 18 போடும்போது மல்டிப்ளை பண்ணா எனக்கு 18 வந்துடும். பட் எனக்கு மைனஸ்ல வரணும். அப்போ நான் மைனஸ் நான் 9ல போடணுமா 2ல போடணுமா? 2ல போடலாமா? கிடையாது. ஏன்னா 2ல போட்டீங்கன்னா 9 2 பிளஸ் 7 வரும். அப்ப நான் எதுல போடணும்? மைனஸ் 9ல போடணும். 2 என்ன ஆயிடும்? பிளஸ் 2 ஆயிடும். ஸோ மைனஸ் 9 பிளஸ் 2 மல்டிப்ளை பண்ணி பாரு, மைனஸ் 18 வரும். ஆட் பண்ணா மைனஸ் 7 வரும். கரெக்டா? ஓகே. ஸோ இவனை தூக்கிட்டு இங்க போட்டுக்கலாம். 6x ஸ்கொயர் மைனஸ் 9x பிளஸ் 2x மைனஸ் 3. ஸோ இந்த 7x இருக்குல்லம்மா, இந்த 7x தான் இந்த மைனஸ் 7x இருக்குல்ல, இதை தான் நம்ம இப்போ ரெண்டா பிடிச்சிருக்கோம். மைனஸ் 9x பிளஸ் 2x ஸ்பிளிட் ஆஃப் பண்ணிடுறோம். ஸோ பேலன்ஸ் இருக்கிற வேல்யூஸ் அப்படியே போடுறோம். இதுல காமன் வேல்யூ 3x எடுத்துக்கலாமா? 3x இன்டூ எக்ஸ் மைனஸ் 2x மைனஸ் 3. 3x காமனா வெளியே எடுத்தீங்கன்னா 2x இதுல பேலன்ஸ் இருக்கும், மைனஸ் 3 பிளஸ் இதுல ஒன்றும் எடுக்க வேண்டாம். ஸோ ஜஸ்ட் ஆஸ் இட் இஸ் அப்படியே போட்டுக்கலாம். 2x மைனஸ் 3. ஸோ 1 அதோட காமனா எடுக்கலாம். சரியா? இப்போ 2x மைனஸ் 3 காமனா தூக்கிட்டா பேலன்ஸ் 3x பிளஸ் 1 ஈக்குவல் டு 0. ஸோ இதுதான் நம்ம கிட்ட 2x minus 3 into 3x plus 1 equal to 0. இதுல நம்ம என்ன பண்ண போறோம்? ஃபர்ஸ்ட் இவனை தூக்கி அந்த சைடு தள்ளுங்க. அப்போ உங்களுக்கு என்ன இருக்கும்? 2x minus 3 equal to 0. So 2x equal to 3 and x is equal to 3 by 2. இது ஒரு ஆப்ஷன். நெக்ஸ்ட் என்ன பண்ற? இவனை ஹோல்ட் பண்ணு, இவனை வெளியே தள்ளு. அப்ப என்ன ஆகும்? 3x plus 1 equal to 0. So x is equal to minus 1 by 3. ஸோ இப்போ நமக்கு எக்ஸோட வேல்யூ 3 by 2 ஒன்று கிடைச்சிருக்கு, 1 by 3 ஒன்று கிடைச்சிருக்கு. ஸோ இது ரெண்டும் என்ன? ஜீரோஸ் ஆஃப் த பாலினாமியல் இல்லையா? ஸோ ஜீரோஸ் ஆஃப் பாலினாமியல், தட் மீன்ஸ் ஆல்ஃபா அண்ட் பீட்டா இல்லைம்மா? ஆல்ஃபா அண்ட் பீட்டா. ஸோ இதை ஆட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆல்ஃபா பிளஸ் பீட்டா, சம் ஆஃப் zeros of polynomial add பண்றோம். alpha plus beta is equal to 3 by 2 plus minus 1 by 3. So இவன் ரெண்டு பேரையும் நீங்க ஆட் பண்ண என்ன கிடைக்கும்? 6 LCM எடுத்துக்கலாம். 9 minus 2, so 7 by 6. கோஎஃபிஷியன்ட்ல கம்பேர் பண்ணும்போது minus b by a. இதுவே நம்ம எப்படி எழுதலாம்? minus b by a. That means கொஸ்டின்ல என்ன கொடுத்திருக்காங்க? 6x square minus 7x minus 3 இல்லையா? இதுதானே நம்மளோட ஈக்குவேஷன். ax square plus bx plus c. So b என்ன வரும்? minus of
இதுல இருக்க மைனஸை ஃபர்ஸ்ட் போட்டுக்கிறீங்க. அண்ட் ஆல்ரெடி இங்க ஒரு -7 இருக்கு. by a என்ன 7. So you will get minus into minus plus. So 7/6 கிடைக்கும். So coefficient basisல நம்ம sum of zeros of the polynomial எடுக்கும்போது minus b by a. இதுதான் அதோட ஃபார்முலா. minus b by a. This is sum of zeros of polynomial. Okay. Next product. Product of zeros. C by A. இதுல C என்னமா? -3 by A 6. Cancel பண்ணும்போது -1/2 கிடைக்கும். This is product of zeros. Actually product of zeros alpha into beta is equal to என்னென்ன values இருக்கு? 3/2 and -1/3 ல. So அவனை போடுங்க. 3/2 into -1/3. So cancel ஆயிடும். You have -1/2. So they both are equal. Equal. அதே மாதிரி இங்க 7/6 and 7/6 equal. Got it? Thank you students. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, டவுட்ஸ் கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.